கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா, என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது, வயசானவங்களை கடிச்சிருது, என் 6 வயசு பிள்ளைய நான் ஆட்டோல கூட்டி போறப்போ ஒரு நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்தாகணும், இருக்கும், இருந்தே ஆகலைன்னா பிரச்சனை தான். ரீசென்ட்லி நீயா நானா ஷோல ஸ்ட்ரே டாக்ஸ் வளர்க்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி நிறைய கான்ட்ரவர்ஷியலா ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருந்தது. பட் என்னோட பேஷண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா, அவங்க வீட்ல இப்போ பெட்ஸ் இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் வெளியே அவங்க போகும்போது டாக் பைட் ஆயிடுதுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ இமிடியட்லி இஃப் யூ ஹாவ் அ டாக் பைட், அந்த ஊண்டு வந்து சோப் அண்ட் வாட்டர் போட்டு கிளீன் பண்ணுங்க. பேனிக் ஆகாதீங்க and go to the hospital and take your rabies vaccination dose. இது வந்து 5 doses கிடைக்கும். So day 0, day 3, 7, 14 and 28. So 5 doses நீங்க இதை கரெக்டா நீங்க போட்டுக்கணும். டே 0 அன்னைக்கு ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இம்மீடியட் ப்ரொடெக்ஷனுக்கு அந்த வேக்சினும் கொடுத்தாகணும் நம்ம. அண்ட் இந்த வேக்சின் எடுக்கிறதுனால மதருக்கோ பேபிக்கோ எந்த சைடு எஃபெக்டும் வராது. நீங்க தைரியமா வேக்சினை போட்டுக்கலாம். நீங்க வேக்சின் போட்டதுக்கு முன்னாடி இன்னொன்னு நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நீங்க வீட்டுல வந்து பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கெடியூல் படி வேக்சினேஷன் முடிச்சிருக்கணும். பட் இப்போ ஸ்ட்ரே டாக்ஸா இருக்காங்கன்னா தென் டெஃபினெட்லி யூ ஹாவ் டு டேக் த வேக்சினேஷன் டோஸ் அக்கார்டிங் டு த schedule. Thank you.